பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் முதன்மை கல்வி அலுவலர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நடேசன். வணக்கம் நடேசன். முதன்மை கல்வி அலுவலரின் உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சி அருகே உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள இரு ஆசிரியர்கள் மீது மாணவிகள் இருவர் பாலியல் கிண்டலில் ஈடுபட்டதாக கூறி வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மாணவிகள் குறித்து வெளியான வீடியோவின் உண்மை தன்மையை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பேரூர் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். இந்த புகார் அடிப்படையில் ஆசிரியர்கள் 2 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் வீடியோ தொடர்பாக கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தற்போது இந்த பிரச்சனை தொடர்பாகவும் பள்ளி நிர்வாக காரணங்களுக்காகவும் கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் 4 ஆண் ஆசிரியர்கள், ஒரு பெண் ஆசிரியர் என 5 பேரை வேட்டைக்காரன்புதூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, ஒத்தக்கால் மண்டபம், குளத்துப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு மறு உத்தரவு வரும் வரை அடிப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.